வணக்கம் சண்டமா ஸ்டூடெண்ட். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஷார்ட்ஸ் என்ன அப்படின்னா, திருவள்ளுவர் தினத்தன்று நம்ம தமிழ்நாட்டில் அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுல அறிஞர் அண்ணா விருது வரும், பாரதிதாசன் விருது, அதுக்கப்புறம் பெரியார் விருது, ஸோ போன்ற இதே மாதிரி ஒரு 10 விருதுகள் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இது வருஷம் நம்மளோட டிஎன்பிசி கொஷின்ல வந்துகிட்டே இருக்கு. ஸோ அது என்னென்ன விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ்ல லிஸ்ட்டை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 2020 ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, முதுமுனைவர் மு.பெ. சத்தியவேல் முருகனார் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இரண்டாவது விருது அறிஞர் அண்ணா விருது சிலபஸ்ல இருக்கு. யார்? அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு பேரறிஞர் அண்ணா விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் தந்தை பெரியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அட்வொகேட் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களுக்கு 2025க்கான தந்தை பெரியார் விருது, 2025க்கான பேரறிஞர் அண்ணா விருது தான் இப்ப கொடுத்திருக்காங்க. 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது அதை தான் இப்ப கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பாருங்க 2025 இருக்கும். அண்ணல் அம்பேத்கர் விருது யாருக்கு வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சிந்தனை செல்வன் விசிகாவோட எம்எல்ஏ சிந்தனை செல்வனுக்கு 2025க்கான தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுற அண்ணல் அம்பேத்கர் விருது யாருக்குன்னா சிந்தனை செல்வனுக்கு. அதுக்கப்புறம் 2025 ஆண்டுக்கான காமராசர் விருது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்.எம். இதயத்துல்லா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்புறம் மகாகவி பாரதியார் விருது, ஓகேவா, இது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கு பாரதியார் விருது. அதுக்கப்புறம் பாவேந்தர் பாரதிதாசன் விருது பாடலாசிரியர் யுக பாரதிக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் திருவிக்கா விருது தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்களுக்கு விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறையன்பு ஐஏஎஸ் இறையன்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் விஸ்வநாதம் விருது முனைவர் செல்லப்பாபுவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்புறம் கலைஞர் விருது, இது ரொம்ப முக்கியம், கேட்பாங்க, விடுதலை விரும்பி 2025க்கான கலைஞர் விருது. ஸோ இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோட் பண்ணிக்கங்க, எழுதி வச்சுக்கங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட்ஸ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.